அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன். சரிங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது உச்சம் நீசம். ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு கிரகம் நீசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உச்சமான கிரகம் இருந்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், உச்சத்துக்கே போக போகிறான்டா அப்படிங்கிறதான் இருக்குது. எப்படி ஒரு நல்ல ஒரு கிரகத்தினுடைய சாரம் வாங்கியிருக்கணும் அப்படின்னா 5, 9 கேந்திரம் 4, 7, 10 இதனுடைய நட்சத்திரம் அந்த உச்சகிரகம் வாங்கியிருந்தால் நல்ல உயர்வான மலார்னு மேலேறுவாங்க அப்படிங்கிற ஒரு விதி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதே 6 to 12 அல்லது பாதகம் தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா இவங்க மேலே ஏறுவாங்க, மேலே ஏறுறதுக்கு கஷ்டப்பட்டு மேலே ஏறுவாங்க அப்படிங்கிற விதி. இதுதான் உச்சத்துக்கு உண்டான விதி. இதே நீசத்துக்கு பார்த்திங்கன்னா நீச பலன் 6 to 12 பாதகம் ஏற்பட்ட கிரகம் அதனுடைய நட்சத்திரம் நீச கிரகம் வாங்கிருச்சுன்னா மலார்னு இறங்கிடுவாங்க அப்படிங்கிற விதி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு கேந்திரம் அல்லது திரிகோணத்தினுடைய நட்சத்திரம் வாங்கியிருந்துச்சுன்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது படிப்படியாக ஒரு நிலையிலேருந்து ஒரு படிப்படியாக இறங்கக்கூடிய ஒரு தன்மை இதுதான் சுட்டி காட்டுது. ஆனால் எந்த ஒரு கிரகம் உச்சமாகுதோ அந்த இடத்துல ஒரு கிரகம் நீசமாகும், எந்த இடத்துல ஒரு கிரகம் நீசமாகுதோ அந்த இடத்துல ஒரு கிரகம் உச்சமாகும். இந்த பலன் எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது உச்சமாகும்போது எந்த ஒரு கிரகமும் மலார்னு உச்சமாகிறது இல்லை, அடிப்படையாக அங்கே நீசமாய்த்தான் உச்சமாகுதே தவிர மலார் உச்சமாகுது இல்லை. அப்போ என்ன கேட்டிங்கன்னா கீழே இருக்கிறவங்க படிப்படியாக உயர்ந்து மேன்மையான நிலைக்கு வருவா. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கிரகத்தினுடைய சாரம் வாங்கியிருந்துச்சுன்னா, அதாவது நல்ல இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய சாரம் வாங்கியிருந்துச்சுன்னா அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடை இருக்காது. அந்த உச்ச வேலையை கண்டிப்பாக செய்யும். இதே பாதகாதிபதியோ அல்லது திதிசூனி அதிபதியோ இந்த மாதிரி தொடர்பு ஏற்படும் போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை ஏறுறதுலேயும் இறங்கி ஏறுவாங்க அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்குது. அதே நீச கிரகத்திலே அதே மாதிரி தான் எடுப்புலேயே மலார்னு இறங்கிட மாட்டாங்க. நீசமான இடத்துல ஒரு உச்சமான கிரகம் அங்கே இருக்குமுங்க. அந்த உச்சமான கிரகம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நீச தொடர்போ அல்லது பவர் இல்லாமல் பாதகாதிபதி தொடர்போ அல்லது 6 to 12 தொடர்பு இருந்துச்சுன்னா மலார்னு இறக்கி விட்டுரும். இதே சுபகிரக தொடர்பு 5, 12 கேந்திரம் அல்லது திரிகோணம் இதனுடைய தொடர்பு ஏற்படும் போது அது படிப்படியான ஒரு அதாவது நல்ல நிலைமையில் இருந்தால் கூட முள்ள படிப்படியாக ஸ்டெப்பையாக தான் அவங்களுக்கு நீச பலனை தருமே தவிர மலான் தராது. இதுதான் இது நீச பலன் அல்லது உச்ச பலத்தினுடைய ஒரு பலம். இது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.